ஸ்ரீராம் கேபிட்டல் TNPL 2026ல இப்போதைக்கு போட்டி நம்பர் 10 ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அண்ட் நெல்லை ராயல் கிங்ஸோட மோதல் இன்னும் சில நிமிஷங்கள்ல ஆரம்பிக்க இருக்கு. சில நிமிஷங்கள் முன்னாடி டாஸ் நம்ம பார்த்தோம். ஐ ட்ரீம் டாஸ் நாங்க ஜெயிச்சிட்டோம், ஸோ நாங்க பந்து வீசுறதுக்கு முடிவு செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்தளவுக்கு அத்தீஷ் அண்ட் சந்தோஷ், உள்ளுக்குள்ள அஜிதேஷோட அட்டாக் இருக்கும். முகிலேஷ் நல்லா ஆடினாப்ல போனாட்டம். ரித்திக் ஈஸ்வரன் ஒரு பெரிய இன்னிங்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். சோனு யாதவ் கலக்குறாருங்க as a captain, as a batter, as a bowler. அத்னன் கான், இமானுவேல் செரியன் ஒரு பெரிய லைனப் அவங்க கிட்ட இருக்கு. அமித் சாத்விக் அண்ட் துஷார் ரஹேஜா மறக்க முடியுமா? இந்த ஒரு சீசன்ல முதல் செஞ்சுரியை பதிவு செஞ்சாரு. சாய் கிஷோர், சந்தோஷ் நெல்லை ராயல் கிங்ஸுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 19 ஆட்டங்கள், 386 ரன்ஸ் இது வரைக்கும் அவர் பேர்ல. அண்ட் எஸ் சதீஷ் 7 ஆட்டங்கள், 86 ரன்கள் இருக்கு. வழக்க போல ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸுக்கு அட்டாக்கை ஓபன் பண்ண தலைவர் நட்டு மார்க் பண்ணிட்டு இருக்காரு. 52 போட்டிகள், 68 விக்கெட்டுகள் அவர் பேர்ல. நட்டுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்விங் அச்சீவ் பண்ணாரு போறோம் அவருக்கு. வைடு அந்த இடத்துல துஷார் ரஹேஜா அதை விட்டுருக்காரு. 4 ரன்கள் சேரும். இதுதான் நீங்க எந்த வேலையும் செய்யல, ஆனா சம்பளம் மட்டும் உங்க அக்கௌண்ட்டுக்கு சேருங்கிறது சேர்ந்திருக்கு. ரொம்ப கஷ்டங்க இதை பிடிக்கிறது. வில்லோல பட்ட உடனே தெரிஞ்ச இந்த சவுண்ட் அழகா 4 ரன்கள் சேருது. ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் 2 வீலர் லோன் நம்ம அக்கௌண்ட்டுக்கு சேர்ற மாதிரி. டிரைவ் பண்ண வச்சாரு, அங்க ஸ்லிப் இருக்காருன்னு தெரியும் அவருக்கு, அதனால. ஆனா இவ்வளவு அழகான கனெக்ஷன் வரும்னு தெரியல அவருக்கு. ஆடேங்கப்பா, முயற்சி நல்லா இருந்துச்சு, ஆனாலும் அந்த பந்து 4 ரன்களுக்கு போகும். பறக்கும் சசிதேவை தாண்டி 250வது ஸ்ரீராம் கேபிட்டல் பவுண்டரி. ஒரு மைல் ஸ்டோனை தொடும்போது இந்த மாதிரி வரணும் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஆஹா, இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, நேரா சிக்ஸருக்கு போயிருக்கு. எங்க போயிட்டு ஓவர் முடிவுல 19க்கு 0. லைனும் இருந்துச்சு, பேஸும் இருந்துச்சு. இழுத்து அடிக்கிறதுக்கு முயற்சியே இல்லை, திசையை காமிச்சாரு. 55 மீட்டருக்கு ஒரு 6 எடுத்துக்கிட்டாரு. நல்ல கனெக்ஷன் இருக்கு. 6 ரன்கள் சேரும். பேட்டோட அடிப்பகுதியில சான்ஸ் கிடைச்சது. அட்டாக் பண்ணு நினைச்சாரு எஸ்ஆர் அத்தீஷ். ஆமாக்கலமான ஷாட்டுங்க இதுவும். ஸ்லாட்ல அவரை பொறுத்த வரைக்கும் இது 74 மீட்டர் தூரம் போய் விழுந்திருக்கு அந்த பால். சூப்பர், வெயிட் பண்ணாப்ல எக்ஸாக்ட்டா லைனை கணிச்சாரு. கரெக்டா பிவட் பண்ணி 4 ரன்கள். பவர் பிளேல அதிக ரன்கள் சேர்த்தணும், அதுக்கு நான் இருக்கேன். வெயிட் பண்ணாப்ல லைன் லைட்டா மாத்தி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சது அவர்னால. இந்த முறை ஸ்ட்ரைட்டுங்க, எல்லா ஏரியாலையும் நிலத்தை வாங்கி போடுற சந்தோஷ். ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் கோல் லோன் மாதிரி அந்த டீமுக்கு அந்த 4 ரன்கள் பட்டுன்னு விழுந்திருக்காங்க அக்கவுண்ட்ல. அழகா ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்றாருங்க அவரு. ஒரு ஷாட் இழுத்து அடிச்சாருன்னா அடுத்த ஷாட் திசை காமிச்சா போறோம். ஆஹா, அவர் இன்டென்ஷன் ரொம்ப கிளியரா பந்துக்கு அது தெரிஞ்சிருச்சு. பேட்ல பல்லேனாலும் 4 ரன்கள் சேரும். லைன்ல தாங்க பிழையா. இந்த ஸ்லோவா டெலிவரி ட்ரை பண்ணல, தப்பே இல்லை. கொஞ்சம் மூவ்மெண்ட்டும் இருந்துச்சு பிச் ஆன பிறகும். துஷார் ரஹேஜா மறுபடியும். ஆனா அவருக்கும் ஒரு தரமான வரவேற்பு. ஆன் த பவுன்ஸ் கரெக்டா வச்சாருங்க, பலார்னு சம புல்லு. சர்ப்ரைஸா இருக்கணும்னு நினைச்சாரு அந்த ஷார்ட் டெலிவரி, அவருக்கே சர்ப்ரைஸா அமைஞ்சிருச்சு. பின்னாடி ஒரு கால், ரொம்ப தூரம் பால். சம ஸ்மூதா போச்சுங்க பால். அந்த கீப்பரே முன்னாடி வந்துட்டாரு. முன்னாடி வந்திருக்காரு, ஆனா ரிங்குக்கு தலையில் மேல வச்சுக்கோங்க. இன்னொரு 4 ரன்கள் ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் கோல் லோன் மாதிரி மீண்டும் கிடைச்சிருக்கு.
4 ரன்கள். பார்ட்னர்ஷிப் 50 தொட்டுடுச்சுங்க ஓப்பனிங் ஸ்டாண்ட். அதுல ரிஸ்க் கம்மியா எடுத்தே தொட்டுடுச்சு. அதுதான் பெருசா அடிக்க முடியல, ஆனாலும் அந்த பந்து நிச்சயமா 4 ரன்களுக்கு போகும். பக்குன்னு இருந்திருக்குங்க பேட்டருக்கு. ஒரு செகண்ட் நட்டுவை தாண்டினதுக்கு அப்புறம் தாங்க அவரு ஒரு பெருமூச்சு விட்டுருப்பாரு. ஏன்னா அவ்வளவா மிடில் பண்ணல. இதுக்கு அவ்வளோலாம் வெயிட் பண்ணிட்டு தான் பிடிக்க ஒரு 6 கிழிச்சு கையில கொடுத்துருக்காரு பந்த. 69 5 ஓவர்ஸில் இன்னும் பவர் பிளே முடியல, இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. சந்தோஷ் 42 of 17 balls, எஸ்ஆர் ஆதிஷ் 22 of 13. ரெண்டு பேரும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி சந்தோஷ். ஷார்ட் பால் டாப் எட்ஜ் வாய்ப்பங்க. வாட் a catch! அந்த சிகிச்சை பலனளிச்சிருக்கு துஷார் ரஹேஜா. அவர் பிசியோக்கு போய் நன்றி சொல்லி செலிப்ரேட் பண்ணலாம் நினைக்கிற பிரமாதமான டைவிங் கேட்ச். ஸ்பைடர்மேன் இன் தி ஹவுஸ். முத்து வந்தார், ஜஸ்ட் ஷாட், ஹரிட் த பேட்ஸ்மேன், டைம் இல்லை, புல் அடிக்க போகும்போது ஃபேண்டாஸ்டிக் கேட்ச் பை துஷார். வழுக்கின்னு போனார் கிராஸில். பெரிய ஒரு ப்ளோ இங்க. எஸ்ஆர் ரதீஷ் ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாரு. 22க்கு ஆட்டம் இழக்க 69க்கு 1. இந்த முறை ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டட் புல். ஜி அஜிதேஷ் முழு ஸ்விங் இல்ல, அந்த அளவு உயரம் இல்ல, பட் அவரோட கண்ட்ரோல் அபாரமா இருந்தது. டெபாசிட் போல பாதுகாப்பாக எல்லையை கடந்த 4. ஃபர்ஸ்ட் பால் பேஸ் பண்ணுறாரு, ஷார்ட் ஆம் புல், ஃபினிஷ் கூட பண்ணலை, சரியான டைமிங். ரிஸ்பான டிரைவ் திரும்ப ஆன் தி அப். அஜிதேஷ் லீடிங் தி சார்ஜ். தொடர்ந்து பவுண்டரிக்கான ஒரு வேட்டை. அண்ட் எஸ் மற்றும் ஒரு 4. டைமிங் ஒன்றும் பெருசாக இல்லை, பட் ஸ்டில் கேப்பில் போயிருக்கு. நல்ல எஃபர்ட் சசிதேவ் கிட்டேருந்து. எனிவே பவுண்டரி 4. ஹேமந்த் எவ்வளோ லேட்டாக மீட் பண்ணாருங்க வந்து. ஸ்ட்ரைட் அவே ஒரு பிரேக் த்ரூ. மிக முக்கியமான ஆட்டக்காரர் சாய் கிஷோர் ஒரு காரப்பார்வையோட வழி அனுப்பி வைக்கிறாரு. ரவுண்ட் த ஸ்டெம்ஸ்லேருந்து கிராம்ப் பண்ணிட்டாரு, இடம் இல்லை. நேராக ஆடி இருந்தால் தப்பிச்சிருப்பாரு, பட் ரொம்ப அக்ராஸ் ஆடிட்டாரு. இன்சைட் எட்ஜ் டு த ஸ்டெம்ஸ். $79 for 2. சந்தோஷ் 43-19. வந்த உடனே அழகா ஒரு ஸ்வீப், பியூட்டிஃபுல் பிளேஸ்மெண்ட், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு bowlerன்னு கூட பார்க்காம இப்படியா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு தெரியுது. இது ஒன்றும் லெக் ஸ்டம்பில் கூட இல்லை, மிடில் அண்ட் ஆஃப் ஸ்டம்பில் இருந்த மாதிரி இருந்தது. வாட் அ ஸ்ட்ரைக்! அஜிதேஷ் மடக்கி இந்த பந்தை மதுரை பக்கம் அனுப்பணுமா, சிவகங்கை பக்கம் அனுப்பணுமா, தூத்துக்குடி பக்கம் அனுப்பணுமான்னு கேட்கும் வகையில ஒரு அசாதாரணமான சூப்பர் 6. சரியான பிக்கப் ஷாட்டு. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டும் ஆகலை, ஜஸ்ட் ஷார்ட் ஆம் புல் மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் கிரவுண்டுக்கு வெளில போயிடுச்சு. சரியான டைமிங். எவ்வளோ தூரம் போயிருக்கு பார்ப்போம். 73 meters. டோடா போவாரா? லெங்த் போட்டிருக்காரு. மிட் ஆஃபுக்கு இடது பக்கம் போனா ஃபீல்டர் பாஞ்சு புரண்டாலும் எதுவும் செய்ய முடியாதுங்க. சூப்பர் டைமிங். ஆஃப் சைடில் ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லீன் பண்ணார் ஃப்ரண்ட் ஃபுட்டில், பைசெக்டிங் கவர்ஸ் அண்ட் மேட் ஆஃப் சூப்பர் ஷாட். திரும்ப ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர், நல்ல புல் அண்ட் ஃப்ளஷ் ஆன் த பவுண்டரி குஷன். இது ரொம்ப ரொம்ப பவுண்டரி சரிபார்ப்பில் ஐ திங்க் கான்ஃபர்மேஷன் வரும். இது ஒரு மேக்ஸிமம் அப்படின்னு. ஆமாங்க. அப்புறம் தடம் புரண்டு போனதை பார்த்தோம். படிங்க முகிலேஷ் போலரோட முதல் பால்ல டார்கெட் பண்ணிருக்காரு. கொஞ்சம் ஷார்ட், கொஞ்சம் வித், சில்லட் ஸ்மூத் ஸ்ட்ரைக். போன ஓவர் சாய் கிஷோர் இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தார், படலை, பாயிண்ட் நோக்கி அடிச்சிருந்தாரு. இந்த வாட்டி அதே மூமெண்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டராக அடிச்சிருக்காரு. மடக்கி சக்க போடு போட்டிருக்காரு யூ முகிலேஷ். கிரவுடு கிட்ட இந்தாங்க டேக் இட் அப்படின்னு ஒரு கேட்ச். சரியான அடி. வெயிட் பண்ணியிருந்தார் பேக் ஃபுட்டில், மிடில் ஸ்டம்ப்லேருந்து வடக்கி மிட் விக்கெட்டுக்கு மேலே. பேக் ஃபுட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் முகிலேஷ். லென்த்து ரொம்ப தப்பாக இருக்குது.
அவருக்கு கொஞ்சம் மேலே போட்டு தான் ஆகணும். அண்ட் தொடர்ச்சியா பவுண்டரிகளுக்கான சான்ஸ் இங்க வாய்ப்பே இல்ல. பக்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு சாத்விக். ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் கோல் லோன் மாதிரி. அண்ட் கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஷிவானி பாஸ்கர். வணக்கம் ஷிவானி. வணக்கம் கௌதம். நன்றி முகிலேஷ். அருமையான ஒரு ஹிட். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஆஃப் மனூவரிங் த பால். ஷாட்டுங்க டைம் கிடைச்சது. பேட்டை விட்டாப்ல. அந்த 3 ஃபீல்டரும் அந்த ஆஃப் சைட் ஸ்கொயர் ஃபீல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேரும் உள்ளே இருக்காங்க. ஸோ ஒரு கிரேட் ஆப்ஷன். அது கீழே வைக்க ட்ரை பண்ணாமல் ஏர்லேயே அடிச்சது. நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் எப்பயோ வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு ஷாட்டுக்கு போனாங்க. அண்ட் அழகான ஒரு கேட்ச் அமித் சாத்விக். சாய் கிஷோர் அவரோட பிரில்லியன்ஸ் பாருங்க. லெஃப்ட் ஆர்ம் ஓவர்லேருந்து போட்டிருக்காரு. டிஃப்ரெண்ட் ஆங்கிள். பால் டர்னும் ஆயிருக்கு. ஸோ அகேன்ஸ்ட் த டர்ன் அகேன்ஸ்ட் த ஸ்பின் அடிக்க ட்ரை பண்ணி முகிலேஷ் அமித் சாத்விக் ஒரு கேட்ச் கொடுத்திருக்காரு. இந்த முறை சான்ஸ் இருந்துச்சு. அமித் சாத்விக் எடுத்துட்டாரு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவரையும் அந்த பந்து ஏமாத்தி இருக்குங்க. டிசப்பாயின்மெண்ட் பாத்தீங்களா துஷார் ரகேஜா கிட்ட. இதெல்லாம் விடுறீங்க நான் தான் அடிக்கணும் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறாரு அவரு. அந்த கடைசி ரீப்ளேல அவரோட ரிஸ்ட் ஒர்க் செம்மையா இருந்தது அஜிதேஷோடது. செம்ம ஷாட்டுங்க. ஐயோ நேரா கைகளுக்கு போயிருக்கு. எதையும் மிஸ் பண்ணல மதிவாணன். ஹாப்பி. மிக அவசியமான ஒரு விக்கெட் இப்போ நெல்லை ராயல் கிங்ஸ் அந்த இடத்துல இழந்திருக்காங்க அவங்க பார்ட்னர்ஷிப்பையும். அகேன்ஸ்ட் தி ஸ்பின் அடிக்க ட்ரை பண்ணாரு. ஃபிளாட்டா போச்சு முகமது அலிக்கு டீப் ஹிட் விக்கெட்ல. பிகாஸ் அஜிதேஷ் திரும்பி அமைச்சிருக்காங்க 35க்கு 152 for 4. அவரோட பெஸ்ட் 43 இருக்கு. வந்த உடனே என்னோட இன்டென்ஷன் என்னன்னு 1/2 மைல் தொலைவுக்கு அந்த பந்து அனுப்பி இருக்காருங்க. கடைசி பந்து கேப்டன் சோனு யாதவ் நான் வந்துட்டேன்னு சொல்லுன்னு ஒரு அறிவிப்பை விட்டிருக்காரு அந்த 6 மூலமா. பேஸ் இருக்கட்டும் நானும் பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துறேன்னு அடிச்சிருக்காரு பாருங்க பின்னாடி ரித்திக் ஈஸ்வரன். சரியான ஸ்கூப் ஷாட். அவுட் சைட் ஆப்ஷன் மூவ் பண்ணிட்டு ஸ்டம்ப் லைன் பாலை கீப்பர் தலைக்கு மேலே ஃபீல்டே வைக்க முடியாத இடத்த பிக் பண்ணிட்டாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஷாட்டுக்கு ஃபீல்டு வைக்கிறது கஷ்டம்தான். சின்ன சின்ன தவறுகள் பண்றது அதிகமா பார்க்க முடியாது. இது கண்டிப்பா போயிருக்குங்க பால் 6க்கு. லெக் ஸ்டம்ப் லைன்ல எப்போ போட்டாலும் ரித்திக் ஈஸ்வரன் அந்த பால் என் கண்ணிலே காட்டாதீங்க தூக்கி கடாசிடுறாரு. 175க்கு 4 நெல்லை ராயல் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல இந்த ஷாட்டும் சேர்த்துக்குங்க. ரொம்ப சுமாரான பந்து டவுன் த லெக். நல்ல பேஸ்ல ஸ்லோவர் பால கணிச்சு கேப்ல தட்டி விட்டாருங்க செல்லமா. அது போதும். ஓ சரியான அடி. ஸ்ட்ரெயிட் பேக் பிஹைண்ட் த bowler. Flat batted for a 6. பாலை இப்படி பொளக்கனேன்னு 6 அடிக்குது. செம ஷாட். அதை கேட்ச் வேற அட்டெம்ட் பண்ணாங்க அவரும் விட்டாரு. 9.9 ஆல்மோஸ்ட். இங்க கேட்சா மாறுங்க. ஏன்னா சசிதேவ் விட மாட்டாரு. இது அவர் எல்லை. இந்த பால் ஆக்சுவலி ஃபீல்டுக்கு போட்டார். ஷார்ட் ஃபைன் லெக் ஷார்ட் ஸ்கொயர் லெக் உள்ளே வச்சுட்டு ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ்லேருந்து பாயிண்ட்டையும் ஸ்வீப்பரையும் பின்னாடி வச்சுட்டு முடிஞ்சா அது மேலே அடிச்சுக்கோ அப்படின்னு. பட் ஆனால் பேஸ் இல்லை விக்கெட்டில். நேராக சசிதேவ் கையில். சசிதேவ் சேஃப் ஃபீல்டர். என்ஆர்கே 195 for 5. சோனு யாதவ் 23. இதுவும் கேட்சா தாங்க மாறும். கேட்ச் பிராக்டிஸா மாறிடும். சாய் கிஷோர் எங்கங்க தப்பு பண்ண போறாரு இந்த மாதிரி. நல்ல எக்ஸிக்யூஷன். ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ்லேருந்து திரும்பி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் முடிஞ்சா அடிச்சுக்கோன்னு. பட் ஆனால் டைமிங் சுத்தமாக இல்லை. எக்ஸ்ட்ரா கவர்லேயே நின்றுடுச்சு. சாய் கிஷோர் ரைட்டுக்கு இதை தாண்டி போகாது. அத்னான் கான் ஃபர்ஸ்ட் பால் அவுட். என்ஆர்கே 195 for 6. கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா இந்த முறை மதி கண்ட்ரோல்ல இருக்காரு. பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி பால் தான். ஷார்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். பேஸ் இல்லை. மதி நல்ல ரன்னிங் கேட்ச். நல்ல ஒரு 30 மீட்டர்ஸ் உள்ள ஓடி கம்ஃபர்டபுளாக பிடிச்சிட்டாரு. ரித்திக் ஈஸ்வரன் 20. என்ஆர்கே 203 for 7.
இதுவும் கேட்சிங் பிராக்டிஸா? செம கேட்சுங்க. சாத்விக் 206க்கு நிப்பாட்டிருக்காரு. நல்ல ஒரு ஃபினிஷ் சிலம்பரசன் கிட்ட இருந்து. சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 ஓவருமே 2 விக்கெட். கம்ஃபர்டபுள் கேட்ச் அமித் சாத்விக். 20 ஓவர்கள் 207 அவங்க இலக்கு. துஷார் ரஹேஜா இந்த சீசன்ல முதல் செஞ்சுரியன். முதல் ஓவர் சாம ஷாட்டுங்க. நிச்சயமா பந்து பவுண்டரியை சேர்ந்திருக்கு. பாதுகாப்பான ஒரு நாள் இங்க துஷார் ரஹேஜா பேட்ல இருந்து. மூவ்மெண்ட் இருக்குங்க. மூவ்மெண்ட் அவே. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஷாட் இருக்குங்க. கனெக்ஷன் எங்க இருக்கு பாருங்க. அப்பா மரத்துல காய்ச்சிருக்கு இப்போதைக்கு இந்த 6. 13-0. ஃபீல்ட கிளியர் பண்ணிருக்கார். 1 பவுன்ஸ்ல 4 ரன்கள். பவுன்ஸோட ரைஸ் பண்ணிருக்காரு அமித் சாத்விக் பாருங்க. ஆன் ஹிஸ் டோஸ். அது தூக்கி அடிக்கிறீங்களோ தரையோட அடிக்கிறீங்களோ அந்த ஒரு மூவ்மெண்ட் தேவை. நிச்சயமாங்க. ஆனா இந்த முறை ஆஹா ஃபீல்டர் கையில போட்டு போயிருக்கு. சமையான எஃபர்ட். டைமிங் ஆஃப் தி ஜம்ப் கரெக்டா இருந்ததுங்க. அந்த ஹேங் டைமை பாருங்க. வெர்டிக்கல் ஜம்ப். செம்ம எஃபர்ட். பாராட்டல் கண்டிப்பா. சம ஷாட் அமித் சாத்விக். அந்த ஸ்டான்ஸ்ல தெரிஞ்சிச்சு நிச்சயமா இந்த பந்து தெரிக்க போகுதுன்னு. இன்னும் ஒரு 6 ரன்கள். செம்ம மெயின்டைன் பண்ணாரு அவரோட பேட் ஃபேஸை, அவரோட ஷாட்டை. ஓட தேவையில்லை அதுக்கு. அவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஹோல்ட் ஃபார் தி கேமராஸ் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஸ்டைலா இந்த முறை ஆடேங்கப்பா எல்லா ஏரியாலையும் கட் பண்ணி கலக்கலா ஒரு பவுண்டரி. அவரோட 2 கைகளுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு. அவர் காம்ப்ரமைஸ் கிரிப் வச்சிருக்காரு. ஆனா பாட்டம் ஹேண்ட் பாத்தீங்கன்னா அவர் ரைட் ஹேண்டர். ஸோ ரைட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா தரையோட என்ன பண்ணிருக்காருன்னா பந்து நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. 4 ரன்கள். பாருங்க ஆல் அலாங் த கார்பெட் போயிருக்கு. அந்த கண்ட்ரோல் மறுபடியும் அந்த பாட்டம் ஹேண்ட் அட் த நெக் பிடிக்கிறாரு. அண்ட் அதனால நல்ல கண்ட்ரோலும் வரும் பிஹைண்ட் ஸ்கொயர் ஆடும்போது. சாத்விக் கிடையாது சொல்லல, சொல்லி முடிக்கல. யாரா இருந்தாலும் நான் வெறுக்கி அடி பண்றாரு. இமாலய சிக்ஸர்கள் அவர் பேட்ல இருந்து வந்திருக்கு. ஃபுல் ஃபேஸ் தி பேட் பிரசன்ட் பண்றாரு. பாலுக்கு கிரீஸ்ல டீப்பா போய் பார்க் பண்ணாரு. பந்த தூக்கி கட்டாசிட்டாரு. மரம் செடி கொடி தாண்டி ஸ்கொயர் லெக் மேலே கடாசிட்டாரு. இந்த 6ம் நல்ல டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். போன 6 பீட் பண்ணுமா டிஸ்டன்ஸில்? இல்லை, 71 மீட்டர்ஸ். ஒரு கடாசல் செவில்ல விட்டுருக்காரு அந்த பந்துக்கு அமித் சாத்விக். பேட்டை சுழட்டி அவரோட அரை விட்ட சதம். பவர் பிளே முடிவுல 90க்கு 0. ஷார் ரஹேஜாவும் 200க்கு மேல தான் இருக்கு. அமித் சாத்விக்க கேட்ச் காண மாயமான் பார்த்தாரு, இல்ல. இந்த முறை டாஸ் ஸ்டாப் ஸ்லோவா போட்டாரு. அதே ட்ரீட்மெண்ட் தான், அதே ரிசல்ட் தான். ரிசல்ட்ல ஒரு மாற்றமும் இல்லை. ஸ்ட்ரைட் பேக் டு தி பவுலர். 77வது 100+ பார்ட்னர்ஷிப் டிஎன்பிஎல் 2026 கம்ப்ளீட்டா மாத்தினாருங்க. ஒரு 20 கிலோமீட்டர் பேச குறைச்சு போட்டாரு போன பால கம்பேர் பண்ணும்போது. ஏறத்தாழ ஐயோபி அனாலிசிஸ்க்கு இன்னும் வேலை வைக்கிறாரு. கவர் பாயிண்ட் மேல ஒரு 6 அது பட்டு தெரிச்சு போய்கிட்டு இருக்கு. தசாவதானி ஆக மாறிட்டு இருக்காரு. நீங்க எங்க போட்டாலும் அடிக்கிறாரு. மிட் விக்கெட்ல 1, ஸ்ட்ரைட்ல 1, இப்போ பாயிண்ட்டுக்கு மேல 1. எங்க தான் போடுறது இவருக்கு? கரெக்டா சொன்னீங்க. அமித் சாத்விக் சொன்ன வேகத்துல ஆட்டம் இழந்திருக்காரு. செல்வ கணபதி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க the ace in the hole. யாரும் எதிர்பாராத ஒரு துடுப்பு சீட்டா மாறி இருக்காரு. செல்வம் போல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ப்ளாய் ஓவர் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர் நல்லா மேலே தான் போட்டாரு. அன்லக்கி ஸ்டம்பில் அடிச்சிடுச்சு. சரியான ஸ்டார்ட் அமித் சாத்விக். 76. பெரிய விக்கெட் அங்க. என்ன ஹரிஷ் சோதிச்சுக்கிட்டு இருந்தாரு 2 பேட்டர்ஸையும். பிரதோஷ் ரஞ்சன் பால். என்ன ஹரிஷ்
பெரிய டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரதோஷ் ரஞ்சன் பால் ஆல் அரவுண்ட் இட். 2 ரன்னுக்கு ஆட்டம் இழந்திருக்காரு. 129க்கு 2. நல்ல ஷார்ட் கேப் கண்டறிஞ்சிருக்காரு. ஒரு பக்கம் துஷார் ரஹேஜா கொஞ்சம் தவறான டெலிவரி, யாக்கர் முயற்சி, பட் ஈஸி ஃபுல் டாஸ் அண்ட் கேப்பையோ கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த லைன் வந்த உடனே அடிச்சு நேரா ஒரு சாத்தினாரு. இப்போதான் ஐஎம்பி அனாலிசிஸ் பார்த்து சொல்லியிருந்தோம் நேரம் அடிக்க தான் விரும்புறாருன்னு. அது மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் பாலா மாட்டிருக்கு துஷார் ரஹேஜா. இதுக்கு தான் காத்துட்டு இருந்தாரு. நன்றி வணக்கம் குட் பை. அந்த பால் கரெக்டான இடத்துல அடிக்கிறதுக்கு துஷார் ரஹேஜா தேங்க்யூ வெரி மச் சொல்லியிருக்காரு. விட மாட்டாரு. கொஞ்சம் ஈஸியா ரன்ஸ் லீக் பண்றாங்க நெல்லை ராயல் கிங்ஸ். ரூம் எடுத்துக்கிட்டு இன்சைட் அவுட்டிங்க. கவர் மேல தவறு இல்லாத ஒரு மேக்ஸிமம் துஷார் ரஹேஜா துவச்சு எடுக்கிறார் போலிங்க. 171க்கு 2. கொஞ்சம் வித் அந்த ஒரு பேட் ஸ்விங் அருமையா இருந்திருக்கு அண்ட் கமிட்மெண்ட் டு தி ஷாட். நிதானமா ஆடி இருக்காருங்க. 4 ரன்கள். இதுக்கப்புறம் 24 ரன்ஸ் பாக்கி இருக்கு. 27 பந்துகள் இருக்கு ஐ டீம் திருப்பூர் தமிழன்ஸுக்கு. ஒரு மாதிரி குத்தி வந்துச்சு, ஆனா இவரு அதுக்கு பலன் கொடுத்திருக்காரு. 6 ரன்கள். சம புல் அடிச்சாப்ல வச்சுக்கோங்க. மழையா இருக்குமா ஷபானி? ஆமாம், மேட்சஸ் போக போக டைம் போக போக இந்த லைட்ஸ் இருக்கும்பொழுது இட் ஆக்ட்ஸ் லைக் த சன். ஸோ பிச்சு பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த முறையும் அதே லைன் தான், ஆனா சாய் கிஷோர் பவுண்டரியா மாத்தி இருக்காரு. வைட் யாக்கர் ட்ரை பண்றாப்ல, ஆனா பலார்னு விழுதுங்க பந்து. செம்ம ஷாட். அவர் ரீச் வந்து வேற மாதிரி. அதனால பவுலர்ஸ் டிஃப்ரெண்ட் லெங்க்ஸ் போடணும். அவர் டாலாக இருக்காரு, லாங் லீவர்ஸ் வச்சிருக்காரு. அந்த டிஸ்டன்ஸில் போட்டார்னா, அந்த வித்து கொடுத்து போட்டார்னா ஈஸியாக தான் அங்கே அடிப்பார். பர்ஃபெக்ட். சாய் கிஷோர் என்ன செய்யறாருன்னா, தேவையானதை நானே முடிச்சு வைக்கிறேன்னு ஒரு கேப்டனா நின்னு ஜெயிச்சு கொடுக்கிறார் டீமுக்காக. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வெற்றியை சுவைக்கிறாங்க இந்த இடத்துல ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். 18.1 ஓவர்கள்ல 207 அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க. பவுலர்ஸ் உள்ளுக்குள்ள கூட்டு வந்திருக்காங்க. அந்த பேட்டர்ஸ் நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியான வெற்றிகள். நெல்லை ராயல் கிங்ஸ் 2 ஆட்டங்கள்ல 2 வெற்றிகள் இருந்தது. இப்போதைக்கு 3வது தோல்வியா மாறி இருக்கு. சாய் கிஷோர் ஹாப்பியா இருப்பாரு. ஆரம்பத்துல சறுக்குனாலும் அதன் பிறகு நீங்க எப்படி கம்பேக் கொடுக்குறீங்க, கீழே விழுறது தோல்வி இல்லை, நீங்க எந்திரிச்சு நிக்கிற வரைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் திரும்ப வந்து நிக்கிறோன்றாங்க ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். அண்ட் சேஸ் செய்யப்பட்ட அதிகபட்ச இலக்குகள் வரிசையில இன்னைக்கு 207 3வது மிகப்பெரிய சேஸா இருந்திருக்கு. 240 நேத்து நம்ம பார்த்தோம். 209ங்கிறது 2022ல கோயம்புத்தூர்ல நடந்தது. அண்ட் 207 இன்னைக்கு திண்டுக்கல்ல. ஆனா எனக்கு என்ன நம்பிக்கைனா, இந்த 240 209க்கு இடையில இன்னும் நிறைய ஆட்டங்கள் வரப்போகுதுங்க. டிஎன்பிஎல் இந்த வருஷம் நகர மக்களே. நெல்லை 206க்கு 8ன்னு அவங்க 20 ஓவர்களை முடிச்சாங்க. ஆனா திருப்பூர் 207க்கு 2ன்னு வெறும் 18.1 ஓவர்கள்ல அந்த இலக்கை அடைஞ்சிருக்காங்க. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு சிறு இடைவேளை.